for coming on the special occasion of Rafa Roshan Academy of Fine Arts. And thanks to our honorable Chief Guest, Bhakiraj Sir Avargal, Purnima Ma'am Avargal, ALS Jayanti Kannapan Ma'am Avargal, ராபர்ட் மாஸ்டர் அவர்கள், ஜானி மாஸ்டர் அவர்கள், பாப்பி மாஸ்டர் அவர்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் வந்திருக்க அனைவருக்கும் மீடியா நண்பர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ஆல்சோ மை ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ராஃபா ரோஷன் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நார்மலாக கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் செப்பரேட்டாக இருக்கும், மியூசிக் கிளாஸஸ் செப்பரேட்டாக இருக்கும், சம் ஃபில்ம் மேக்கிங் அகாடமி செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். பட் என்னோடய ஆசை எல்லாமே ஒரே இடத்துல பசங்களுக்கு நல்லா கோச்சிங் கொடுக்கணும். ஸோ ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே பசங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பசங்க வந்து ஃபஸ்ட்டு ஒன்று கற்றுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து லூஸ் பண்ணிடுவாங்க, அப்புறம் திருப்பி வேறு கற்றுக்கணுன்ட்டு பார்ப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஒரு 20 இயர்ஸாக நான் அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரிப்ளிகன்லேருந்து. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோர்சஸ் இருக்கா, அந்த கோர்சஸ் இருக்கா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் எனக்கு எல்லாமே ஒரே இடத்துல நல்ல ஒரு டீச்சிங், எக்ஸலண்ட் டியூட்டர்ஸை வச்சு கொடுக்கணும், பசங்களை ட்ரெயின் பண்ணி ஒரு பெரிய லெவலில் வர வைக்கணும்னு ஆசை எனக்கு. ஸோ அதனால தான் இந்த ராஃபா அகாடமி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எல்லா கோர்சஸும் சேர்த்து. அண்ட் ஆல்சோ ஸோ அப்கமிங் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஸோ நம்ம கீபோர்ட், கிட்டார், வயலின், ட்ரம்ஸ், வோக்கல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபில்ம் மேக்கிங். ஸோ ஃபில்ம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்டிங், டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங், ஸோ இது எல்லாமே கற்றுத்தரோம். அது மட்டும் இல்லாமல் டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ் அண்ட் கிளாசிக்கல் டான்ஸ் ஆல்சோ கற்றுத்தரோம். தென் கராத்தே, ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் யோகா. ஸோ இந்த எல்லா கோர்ஸஸும் நம்ம ராஃபாவில் கற்றுத்தரோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே நல்ல ஒரு ரெப்யூட்டட் அகாடமிஸ் போனால் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அந்த மாதிரியாக இல்லை, எல்லாருமே கற்றுக்கணுன்றதுக்காக ஸோ ஒரு ரீசனபிளாக ரேட்டில் ஃபீஸ்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டுருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டான்ஸ் காம்படிஷன் அண்ட் ஆல்சோ மியூசிக் காம்படிஷன், ஸோ அதுவும் இருக்குது. ஓகே, ஸோ and just thank you to everyone. So I'm Good evening to one and all. Ellarkum vanakkam. First of all, congratulations to Roshan and his family for a wonderful I would say an opportunity for many people to learn fine arts. Dance matta illama paattu and matta avenues of filmmaking kathu kudukranga. It's a wonderful thing. And ipoda nariya சான்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது வெளியில். ஸோ இந்த டேலண்ட் எல்லாம் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு அவங்க ஒரு நல்ல கைடன்ஸாக இருப்பாங்க. ஸோ தே ஹவ் ஆல்ரெடி ப்ரூவன் தெம்செல்ஸ் ஏர்லியர் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக நடத்துவாங்க. ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இங்கே இருக்கிற க்ரௌடை பார்த்தா ஐ திங்க் தெல் பி லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கம்மிங். பக்கத்துலேயே காலேஜ், ஸ்கூல் எல்லாமே இருக்குது. ஸோ ஐ எம் ஷூர் தட் வில் கெட் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் ஹியர். அண்ட் ஃபில்ம் மேக்கிங் வந்து அதோட ஈர்ப்பு நம்மளை வந்து எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து இழுத்து சம்ஹவ் சம் சார்ட் ஆஃப் ஒரு ஆர்ட்டில் வந்து we try to get, we are always attracted towards that. So அதுக்கு வந்து they are going to make good use of that and give them the right sort of training so that we can get better and good technicians for our film industry. Wishing you all the best. எல்லாருக்குமே good evening. இப்போ இந்த first of all ரோஷன் congratulations. இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே good evening and respectful எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே good evening. ரிப்போர்ட் சார் எல்லாருக்குமே குட் ஈவினிங். ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு கிளாஸு தனித்தனியாக எடுத்து வைப்பாங்க. டான்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும், டைரக்ஷன் டீம்னு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும், மியூசிக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். பட் ரோஷன் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல வந்து நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இருக்க காலத்துலலாம் டான்ஸுன்றவங்க நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நிறைய பேர் டான்ஸ் கற்றுக்கணுன்ற ஒரு ஆசையும் டைரக்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசையும் அவங்களுக்குள்ளே என்ன ஒரு டேலண்ட் இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை தெரியாமல் பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி எல்லா விஷயத்துலையுமே ஒரு பேரண்ட்ஸ் கூட சப்போர்ட்டாக இருக்கிறதுன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த ஆன்லைன் கிளாஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு குக்கிங்கில் இருந்தும் சரி எல்லாத்துலேயுமே இந்த ஆன்லைன் வர்றதுனால ரொம்ப எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் ரோஷன் வெரி வெரி ஹார்ட்ஃபுல் ஆஃப் கங்க்ராச்சுலேஷன். இதை வந்து மேலும் மேலும் இன்னும் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு உங்கள் மூலியமாக நிறைய பேர் கற்றுக்கணுன்றதை நான் ஆசைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Hi, very good evening to everyone.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரேட் செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க. பாக்கியராஜ் சார், பூர்ணிமா மேம், நம்ம பாப்பி அக்கா பேசவே தெரியலன்னு சொல்லி நிறைய பேசிட்டாங்க. அவங்க ஒரு கிளாப் பண்ணியிருக்கோம் ஒரு ப்ளீஸ். ராபர்ட் பிரதர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி ஒரு சண்டே எல்லாருக்குமே பிஸியாக வீட்டில் இருப்பாங்க, கிடைக்கிற அந்த ஒரு நாள். பட் அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாலே எனக்கு ரோஷன் பிரதர் உங்களுக்கு சக்ஸஸ் தான். அண்ட் ரோஷன் பிரதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் த ஸ்டேஜ். அண்ட் ரோஷன் சொல்லலாம், நான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். பட் இவ்வளோ பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாதாரணமாக ஏதோ பண்ணாமல் இருந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ் பண்ணால் அது ஒரு கிளாஸில் எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் தாண்டி டான்ஸ் ஃபைட் எல்லாமே கற்றுக்கணும்னா நிறைய பேர் கற்றுக்குவாங்க. ஆனால் வெளியில் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு மனசு இருக்கணும் இல்லையா, நம்ம கற்றுக்க விஷயம் வெளியே கற்றுக் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி இவர் பண்ணியிருக்கிறது இஸ் காட் அ பிக் ஹார்ட். ஹி ஹேஸ் டு ட்ராவல் மோர் லாங். கண்டிப்பாக காட் வில் பிளஸ் பிரதர். இதோட முடியாது, இதுதான் உங்களுக்கு ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ஸ்டியூட் ஓப்பன் ஆகும். அண்ட் எங்கே பார்த்தா ரோஷனாக தான் இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் அத்தனை பேருக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் அவர் சப்போர்ட் பண்ணணும். உங்கள் சப்போர்ட்லாம் கண்டிப்பாக யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் ரோஷன். ஐ விஷ் த பேரண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட். இந்த கிரேட் சர்வீஸ் ஆன் தி ஸ்டேஜ் ஆல் தி பெஸ்ட். நம்ம பாப்பி சிஸ்டர் ஆல் தி பெஸ்ட். பாப்பி சிஸ்டர்லாம் பாப்பி தான். ராபர்ட் பிரதர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நாடியில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எனக்கு ரொம்ப ஒரு இஷ்டம் என்னென்னா, நமக்கு நான் சின்ன வயசு சொன்னாங்களா, என்ன இன்ட்ரூஸ் பண்ணது பாலச்சந்திரன் சார். நம்ம ஒரு வலைப்படம் வச்சுப்போம். எனக்கு இப்போ இல்லை, நீங்கள் எத்தனை வருஷம் கேட்டாலும் எனக்கு ஒரு 3 டேட் ரொம்ப பிடிக்கும். ஒன்று கே பாலச்சந்திரன் சார், இன்னொன்று அண்ணன் அதாவது இவர் இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்க ஆளே இல்லை. உண்மையாக சொல்கிறேன். இந்த மாதிரி 2 பேர் எப்போ நான் கேட்டால் சொல்லுவேன், கதை ரொம்ப தான் அவ்வளோதான். இந்த மாதிரி அது மாதிரி எனக்கு பிரபுதேவ மாஸ்டர் என்னோடய உயிர் நாடி. அண்ணனுக்குலாம் குரு மாதிரி குரு தான். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்ல குருநாதர் மாதிரி டாலிங் கங்க்ராட். நல்ல விஷயம் படிக்க ஒரு விஷயம் இல்லை, எப்படி உங்களுக்கு 10 விரல் இருக்கோ 10 விஷயம் இருக்குது. ஆக்டிங்கு, கீபோர்டு, இது என்னென்ன வாயிலே வராத பேர்லாம் சொல்லிட்டுருக்காப்புல. நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது, குருவை மட்டும் லவ் பண்ணுங்கள். என்றைக்குமே சக்ஸஸை மட்டும் நோக்கி போங்க. பேரண்ட்ஸு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. என்ன மாதிரி இல்லை, எங்கேயும் போகலாம். நான் உங்களை இந்த இடத்துல பார்க்கணும், நான் உட்காந்து கை தட்டு எனக்கு ஆசைப்பட்றேன். லவ் டாலிங்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ரோஷன் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இன்றைக்கி ஓப்பனிங் டே. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மரியாதைக்குரிய முன்னால் உட்காந்துருக்க பெரியவங்க, என்னுடைய அபிமானத்துக்குரிய தாய் கூட நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அபிமானத்துக்குரிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மேடையில் நான் சினிமாவில் சட்டு மாஸ்டர் பார்த்து கூட பயந்தது கிடையாது. ஆனால் இந்த டான்ஸ் மாஸ்டர் எனக்கு அவ்வளோ அலர்ஜி. சட்டு மாஸ்டர் வந்து ஒரு 100 அடிக்கு ஒரு ஷாட்டு அப்படின்னு சொல்லி இங்கிருந்து அந்த கடைசி வரைக்கும் சொன்னால் கூட 2-3 ரிகல்சல் பாட்டு ஓகேன்னு சிரமம் சுற்றுறது அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன். இந்த டான்ஸ் மாஸ்டர் வந்தாங்க, ஒரு 5 அடி விட்டுனாலே கை காலெலாம் வெடுத்து. ஸோ டான்ஸே தெரியாமல் சினிமாவில் ரொம்ப காலம் இல்லைங்க. அதே மாதிரி மியூசிக்கில் எந்த போர்டும் கீபோர்டு இல்லை, எந்த போர்டுமே வாசிக்க தெரியாது. ஆனால் மியூசிக் படத்துக்கு கம்போஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாஸ்டர்ஸ் பாம்பி மாஸ்டர், ஜானி, ராபர்ட் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் மக்கள் திலகம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களே சினிமா இருக்கிறவங்கள வந்து ப்ரொடியூசர்களை வந்து முதலாளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய முதலாளியினுடைய மனைவி ALSR அவங்க அவ்வளவு படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு தெரியாமே அவங்களோட நான் ஒரு காம்பினேஷன் என்னென்னா, அவங்க ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்தவங்க 2 பேர், நாச்சிப்பன் ஜெயராம் ஐயர் அப்படின்னு அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற படத்தை வந்து அவங்களுக்காக நான் வந்து எடுத்து கொடுத்தேன். ஸோ அப்போ தான் அவங்க இவங்க மாமனாரை பற்றி எல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எல்லா கதைகளையும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப சிறப்பான முறையில் வந்து பேசினாங்க. அப்புறம் ஹீரோ ரோஷன் அவருக்கும் அவர் குடும்பத்தார் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இது இங்கிலீஷ் பேரா ஹிந்தி பேரான்னு தெரியல, ஆஸ்மி அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. ஆனால் தமிழ் ரொம்ப சுத்தமாக பேசுகிறாங்க. இல்லை இங்கிலீஷும் நல்லா பேசுனீங்க, இங்கிலீஷ் எனக்கு புரியல, நான் தமிழ் நல்லா புரியுதில்ல சொன்னேன். ஸோ முன்னாலையெல்லாம் சினிமாவுக்கு வர்றது அப்படின்னு சொன்னோம்னா, நான்லாம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்து தான் புறப்பட்டு வந்தேன். வேறு யாரையுமே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இருந்தது. இங்கேயும் வந்து யார்கிட்ட போகிறது எங்கே போகிறதுலாம் தெரியாமல் இருந்தது.
ஆனால் இப்போது சினிமாவே எல்லாமே ஈஸி ஆகிடுச்சு. என்னென்னா இந்த ரோஷன் இவர் மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த அகாடமி அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய டேலண்ட்டை வந்து அதை மேலும் மேலும் மெருகூட்டுற மாதிரி அவங்களுக்கு எதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இங்கே உள்ளே வந்தாச்சுன்னா மியூசிக் மட்டுமல்ல சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஈஸியான ஒரு வாய்ப்புங்கிறது வந்து ஏன்னா முன்னால் சினிமாங்கிறது வந்து நான் சொல்கிறது 50-60 வருஷத்துக்கு முன்னால் சினிமாங்கிறது வந்து எதுவுமே ஒத்துக்க மாட்டாங்க. வீடுகளில் எல்லாம் சினிமா ட்ராமான்னா அடிக்க வருவாங்க. ஆனால் இப்போ காலேஜ்லேயே வந்து விசுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து பெரிய கோர்ஸ் ஆகி போய் அது சினிமாவுக்கு மட்டுமல்ல வேறு எத்தனையோ விதங்களில் வந்து அது உதவியாக இருக்குது அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி அது ஒரு பெரிய படிப்பாக வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து வெறும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இப்போ சொன்னாங்களே லண்டன் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் மியூசிக் காலேஜ் அங்கெல்லாம் கூட வந்து எக்ஸாமுக்கு அனுப்பி சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு பக்காவாக எவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ண முடியுமோ ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு எங்கேயாவது போகிறது அப்படின்னு சொன்னோம்னா அது அந்த மாதிரி ஒன்று சர்டிஃபிகேட் கையில் இருந்தாலே எங்கே வேணாலும் போக முடியும். ஸோ 25 வருஷமாக அங்கே ட்ரிபிள்கேனில் இருந்தார். இப்போ கீழ்கட்டளையை மேல்கட்டளையாக்கிறதுக்காக இந்த ஊரில் வந்து அகாடமி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. நான் முதல்ல விட்டு டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அது பெட்டர் யாரோ மாஸ்டர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அப்பப்போ டவுட் வரும். என் பையன் எப்படிறா டான்ஸ் ஆடுறா, எனக்கு சுத்தமாக வராத ஒரு சமாச்சாரம், இவன் எப்படி நல்லா ஆடுறான்னு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க அம்மா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அதனால் அவன் எப்படியோ வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மாலை பொழுது, அதாவது நம்ம ரோஷன் அவர்கள் வந்து கீழ்கட்டளையில் இந்த ஒரு கலைக்கூடத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரோஷன் வந்து ஒரு ஒரு இளைஞனாக என்கிட்ட வந்து அறிமுகமாக ஆனார். அதிலிருந்து அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சாமர்த்தியசாலி, ரொம்ப வந்து கலை மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவர். ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சும்மாவே இருக்க மாட்டார். முதல்ல வீட்டிலேயே ஒரு ஆடியோ ஸ்டூடியோ வச்சார், அப்புறம் பாட்டு, அப்புறம் அது தன்கிட்ட இருக்கிற திறமையை தன்னுக்குள்ளேயே இல்லாமல் தனக்கு ரெவின்யூ வரணும்னு நம்மளே எல்லாம் பண்ணிக்கலான்னு இல்லாமல் அப்புறம் ஒரு டியூட்டராக மாறி நிறைய இளம் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு இல்லை பெரியவங்களுக்கும் மேடம் சொன்னாப்புல அத்தனை விஷயங்களையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் என்னை பற்றி சொல்கிறேன், ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது, தம்பிக்கெல்லாம் தெரியாது. நாங்கள் 1950 இந்த திரைப்பட தொழிலில் இருக்கோம். ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன், ஏஎல் சீனிவாசன் என்னுடைய மாமனார், கவியரசு கண்ணதாசன் அவர்கள் என்னுடைய சின்ன மாமனார். காரைக்குடியில் பக்கத்தில் திருக்குடற்பட்டி என்ற சின்ன கிராமத்திலேருந்து வந்து இந்நாள் வரைக்கும் இந்த சினிமா தொழிலே இருக்கும். எங்கள் மாமனார் தயாரித்த படங்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்திருக்கவே முடியாது. எல்லோரும் மிஸ் பண்ணிக்க மாட்டீங்க. 2-3 பேரை மட்டும் நான் சொல்கிறேன். பட்டணத்தின் பூதம், கண்ணன் கருணை, திருடாதே, சக்கரவர்த்தி திருமகள், இப்படியெல்லாம் சொல்லலாம். 4 முதலமைச்சருக்கு சம்பளம் கொடுத்தோம் என்ற பெருமை உண்டு. கவியரசு கண்ணதாசன் என் சின்ன மாமனாரை பற்றி நான் எங்கள் குடும்பத்துக்கு சார்ந்தவரை மட்டும்னு சொல்ல மாட்டேன். தமிழ் பேசும் அத்தனை குடும்பத்திலும் அவர் ஒருத்தர்.